வணக்கம் நண்பர்களே. பைக் டாக்டர் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சென்னை பெரம்பூரிலிருந்து ஆனந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மோட்டார் சைக்கிள் வண்டி செயின் ஸ்ப்ராக்கெட் நம்ம எப்படி மாத்துறோம்ன்றது தான் இந்த வீடியோ பதிவு. அதே மாதிரி செயினை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, வீலை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்ட்டு நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் எப்படி பண்றேன்றத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம இந்த மோட்டார் சைக்கிள்ல பஜாஜ் பல்சர் 150 பிஎஸ் இந்த வண்டிக்கு தான் இப்போ நம்ம செயின் பாக்கெட் மாத்த போறோம். நான் ரோலான் கிட்டு போட்டுட்டு இருக்கேன். எனக்கு இது ரோலான் செட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் ரோலான்ல வந்தது இல்ல. அதனால நான் ரோலான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த செயின் பாக்கெட்டை எப்படி மாட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்ற ஒன்னொன்னா இப்ப பாக்கலாம். இப்ப நம்ம இந்த பெரிய ஸ்பாக்கெட்டை மாற்றத பார்க்கலாம். இந்த பேர் இருக்கும், இந்த டீத் எவ்வளவுன்றது இதுல போட்டிருக்கோம். இத நம்ம இந்த ஸ்பாக்கெட்ல மேல தெரியுற மாதிரி மாட்டணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கைட்டி இதை கிளீன் பண்ணிடணும். இப்போ இதுல இந்த ஸ்பாக்கெட் பேரிங்கும் செக் பண்ணிக்கணும். போயிருந்துச்சுன்னா ஸ்பாக்கெட் பேரிங்கும் மாத்திட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் மாட்டணும். இந்த மாதிரி போட்ட உடனே அது போய் அந்த இடத்துல உட்காரணும். இதுல பாத்தீங்கன்னா அது இடத்துல உட்கார்ந்து இருக்காது, தூக்கின்னு கேப் இருக்கு. இந்த வாட்டத்திலேயே நிறைய நண்பர்கள் வச்சு அழுத்தி இழுத்தி டைட் பண்ணி மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி மாட்டக்கூடாது. இதை அடுத்த டைரக்ஷன்ல திருப்பிட்டு இப்ப போட்ட பாருங்க, கரெக்டா போய் அந்த ரவுண்ட்ல சுத்தி உட்கார்ந்து இருக்கும். இந்த மாதிரி டைரக்ஷன்ல தான் இந்த மாதிரி போடணும். போட்ட உடனே அந்த இடத்துல போய் உட்காந்துடணும். இந்த டைரக்ஷன்ல நம்ம திருப்பிட்டு பண்ணும்போது இதுல உட்காராம இருக்குது. இந்த டைரக்ஷன்ல போட்டு அழுத்தி எல்லாம் டைட் பண்ணக்கூடாது. இப்படி போட்ட உடனே பாக்கெட் போய் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே அந்த வாட்டத்துல போட்டு நம்ப கூடாது. இப்படி போட்ட உடனே பாக்கெட் போய் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே அந்த வாட்டத்துல போட்டு நம்ம செட் பண்ணணும். அப்பதான் இது அவுட் என்ன இருந்தா கொஞ்சம் தட்டி சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வர சர்க்கிள் போட்டுட்டு லாக் வாஷர் போட்டு இந்த நெட்டை நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஃபுல் டைட் பண்ணிடுவோம். ஃபுல் டைட் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பண்ண வேண்டியது கை டைட் பண்ணிட்டு வண்டியில மாட்டிட்டு டைட் லூஸ் என்ன வருதுன்னா, லாஸ்ட் டைம் வீடியோல பாத்துருப்பீங்க. டைட் லூஸ் வரும்போது இத தட்டி சரி பண்ணுது. இப்ப நம்ம இந்த கை டைட் நம்ம தான் தட்டினா லெவல் ஆகும். இப்போ வண்டியில மாட்டி பார்ப்போம். இப்போ நம்ம சின்ன பாக்கெட் எப்படி மாட்டலான்றத பார்ப்போம். இது சின்ன பாக்கெட். அதே மாதிரி டீத்துன்னு பேர் இருக்கும் மேல, அதை மேல வர மாதிரி மாட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்ல நம்ம கிரீஸ் தடவிக்கணும். இந்த மாதிரி கிரீஸ் தடவிட்டு இந்த சின்ன பாக்கெட்டை இதுல மாட்டிடுவோம். மாட்டிட்டு இதுக்கு உண்டான லாக் வாஷர் போடும்போது இதுல பாத்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பும் இருக்கக்கூடாது. ஒரு சில வண்டிக்கு ஸ்டெப் ஆயிட்டு பள்ளமாயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தா இதை வேற மாத்திடணும். இது நல்லா இருக்கு, அதனால நம்ம இதே போடலாம். இதுல ஸ்டெப் வந்துச்சுன்னா இழுத்து மாட்டும் போது ஸ்பாக்கெட்டு ஒரு சைடா தேஞ்சிருக்கும். அதனால இந்த லாக் வாஷரு ரொம்ப முக்கியம். தேஞ்சிருந்தா வேற மாத்திருங்க, இல்லைன்னா இது ஒரு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த லாக் வாஷரை இப்ப போட்டுடலாம். அதுக்கு உண்டான போல்டு, அதுக்கு உண்டான போல்டை போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம். வண்டி கியர்ல இருக்கு, நோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பேடு ஒரு வாட்டியும் செயின் பாக்கெட்டு மாத்தணும்னா இந்த பேடை நம்ம செக் பண்ணிக்கணும். போயிருந்துச்சுன்னா இந்த பேடை நம்ம மாத்திடணும். இந்த செயின் பேடை மாத்திடணும். இதுல நல்லா இருக்கு. இப்போ நம்ம செயினும் பேக் வீலு இந்த அப்பெல்லாம் மாட்டுவோம். பேக் வீல் அப்பு நம்ம மாட்டுவோம்.
இதுல இந்த நம்ம ஆயில் கிரீஸ் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த புஷ்ஷை நம்ம போடுறோம். இப்போ நம்ம வந்து செயின் அட்ஜஸ்டர்ல கொஞ்சம் ஆயில் போட்டு ரெண்டு சைடு போடணும். இதுல பாத்தீங்கன்னா அந்த செயின் அட்ஜஸ்டர் மார்க் இருக்கும், மார்க்கை பார்த்த மாதிரி போடணும். அதுக்கு முன்னாடி இப்போ இது உள்ள வந்து டஸ்டா இருக்கும், ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியை போட்டு ஒரு துணியை போட்டு உள்ள க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு மண்ணுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து வச்சு க்ளீன் பண்ணிக்கோ. இந்த பக்கமும் அதே மாதிரி ரொம்ப டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த செயின் அட்ஜஸ்டர் போட்டு பார்க்கணும் ஃப்ரீயாக இருக்கான்ட்டு. இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு சின்ன வண்டிக்கு வந்து டைட்டாக இருக்கும், அப்போ இந்த ஸ்டே பெண்டாக இருக்கும், அதை வண்டி தட்டிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணோம். இதில் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பாக்கெட் டப்பை மாட்டிக்குவோம். அதுக்குண்டான நெட்டை வந்து லிமிட்டாக டைட் பண்ணியாச்சு. இப்போ செயின் மாட்டலாம். இப்போ நம்ம வந்து செயினை மாட்டலாம். செயினில் வர சர்க்கிளிப், நிறைய நண்பருக்கு இந்த செயின் சர்க்கிளிப் வந்து கழட்டுறதுக்கு சிரமமாக இருக்குன்றாங்க. இதை எப்படி கழட்டலான்னு பார்ப்போம். இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு இந்த முனையில் இந்த ரெண்டு லாக்கோட ஸ்டெப் இருக்கும், இதை இந்த முனையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கட்டிங் பிளேயரை திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். மாட்டும் போது இப்படி மாட்டிட்டு கழட்டும் போது வந்து இப்படி முனையில் வச்சுட்டு கட்டிங் பிளேயரை திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஈஸியாக இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் சிரமப்பட வேணாம். இப்போது அந்த லாக்கை மாட்டலாம். கீழே இந்த மண் டஸ்ட் எல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்கெட் வாங்கின இந்த அட்டையை கீழே போட்டுடலாம். நம்ம ரேம்பில் வச்சு இப்போ வேலை செய்கிறோம். கீழே வேலை செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி மண் படாத அந்த அட்டையை போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பாக்கெட்டு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இந்த செயினை அதில் மாட்டி இப்போ வந்து இதுக்கு நம்ம இந்த சர்க்கிள் போடணும். முதல்ல இந்த பிளேட்டு வச்சிடறோம். வச்சுட்டோம். இந்த லாக்கு எப்படி போடுறதுன்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இப்படி போடலாமா இல்லை இப்படி போடலாமான்ட்டு. இப்போது நம்ம ஒரு செயின் வந்து ரொட்டேஷன் ஆகுதுன்னா இப்படி தான் ரொட்டேஷன் ஆகும். இப்படி நம்ம ரொட்டேஷன் ஆகும்போது இப்படி ரொட்டேஷன் ஆகும்போது நம்ம வந்து இந்த வாட்டத்தில் போட்டோம்னா அந்த போகிற ஃபோர்ஸ்லேயே இந்த லாக் கழண்டிடும். செயின் இப்படி சுற்றுதுன்னும் போது நம்ம வந்து லாக்கை வந்து இந்த டைரெக்ஷனில் போடணும்.
இந்த டைரக்ஷனில் போட்டோம்னா செயின் சுற்றும் போது இந்த லாக்கு இப்போ மேலே பாருங்கள் வரும். இப்போ இந்த டைரக்ஷனில் போவோம். அப்போது செயின் இந்த லாக்கு கையிலாது. அதுவே நம்ம வந்து இந்த லாக்கை வந்து இப்படி போட்டிருந்தோம்னா ஒரு சில நண்பர்கள் இப்படி தான் போட்டுறாங்க. அது ரன்னிங் ஃபோர்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டாங்கன்னா இந்த ஃபோர்ஸ்லேயே வந்து இந்த லாக்கு கழண்டிடும். அதனால் சுற்றுற சைடு அந்த லாக்கோட காடி இருக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம போடணும். போட்டுட்டு அதே மாதிரி கட்டிங் பிளேயரை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த சென்டரில் வந்து படிஞ்சிட்டு இந்த மாதிரி லாக் படிஞ்சிருக்கணும். இவ்வளோதான் இதுக்கு லாக் போடுறது. இப்போ நம்ம வந்து வீலை மாட்டிக்குவோம். வீலில் வந்து ஸ்பாக்கெட் ரப்பர் போயிருந்தது, மாற்றியாச்சு. வீலை மாட்டுவோம். வீலை மாட்டிட்டு எப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம வீலை வந்து இந்த ஷாப்ல வந்து ஆயிலாவது கிரீஸாவது தடவி வச்சுக்கணும். இப்போ நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து புஷ்ஷு இந்த பக்கம், அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்டரு. செயின் அட்ஜஸ்டரில் பார்த்தீங்கன்னா இது கனமாகவும் இது மெலிசாக இருக்கும். கனமாகிறது வந்து வெளியில் பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கையில் தட்டினாவோ இல்லை இந்த பிளாஸ்டிக் சுற்றியில் தட்டினாவோ ஷார்ட்டு போகணும். ரொம்ப டைட்டாலாம் இருக்கக்கூடாது. இப்போ வீலை மாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம வீல்லாம் டைட் பண்ணிட்டோம். செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். இதை செயின் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பக்கம் செயினை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போது அளவு வந்து இப்படி எடுக்கணும். இது ஸ்டெட் டைப்புன்றதால நம்ம வந்து இந்த விரலில் இந்த மாதிரி அளவு எடுக்கணும். இப்போது இந்த மாதிரி இந்த கோடாண்டவர் தான் இப்படி ஒரு கட்டை விரலை வச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கம்மியாக இருக்கும். இப்போ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் இந்த அளவு, அதே மாதிரி அந்த பக்கம் இதே அளவு. இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு அதே அளவுக்கு இந்த பக்கமாக வச்சுட்ட பிறகு இப்போ என்ன பண்ணணும், இந்த பாக்கெட் நெட்டை நம்ம டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். இதை வந்து எப்பவுமே செயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போது 1-2 வாட்டி தான் லூஸ் பண்ணணும். ரொம்ப ஓவராக லூஸ் பண்ணிட்டா பாக்கெட் அப்படி திரும்பிடும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியாக வராது. 2 வாட்டி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதே இடத்துல இருக்கும். இப்போது இங்கே பாக்கெட் நெட்டு டைட் பண்ணியாச்சு. இதை வந்து லாக் பண்ணிடணும். இல்லைனா இது கழண்டி வந்துருக்கும். நிறைய வண்டியில் பார்த்தா இது கீழே விழுந்துருக்கும். லாக் பண்ணாதால் தான். இப்போது அடுத்தது இந்த பக்கமும் சரியாக இருக்குது. இப்போ நம்ம வீல் நெட்டை டைட் பண்ணணும். வீல் நெட்டை டைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இந்த அட்ஜஸ்டர் நெட்டை லாக் பண்ணிடணும். இதையும் இல்லைனா இதுவும் கழண்டு வந்துடும். லாக் பண்ணிவிட்டு இப்போது செயின் சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தா அவங்களுக்கு இந்த டைட் லூஸ் எதுவுமே இருக்காது. லைட்டாக மைனூட்டாக இருக்குது. இதை ஒண்டி நம்ம இன்னும் இங்கே வந்து லைட்டாக
இப்போ நம்ம ஸ்பாக்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக அந்த போட்ட உடனே லாக் ஆகிற மாதிரி மாட்டினதால நம்மளுக்கு இந்த டைட் லூஸ் கம்ப்ளைண்ட்டு வரல. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பாக்கெட் நெட்டை டைட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஸ்பாக்கெட் நெட்டை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த டைட் லூஸே இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை லாக்கை மடித்து விட்ட வேண்டியது தான். நம்ம இந்த மாதிரி பிளேயரில் வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேயரில் வச்சு மடிச்சு விட்டுருணும். நெட்டு கையிலாமல் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாக்கெட்லேருந்து நம்ம சின்ன ஸ்பாக்கெட் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி வச்சோம்னா ஸ்டெடி டைப்புக்கு நம்ம இந்த மாதிரி விரல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே போல்டு டைப்புக்கு இந்த கோடை எண்ணி கவுண்ட் பண்ணி 2 சைடும் ஒன்றா வைக்கணும். இப்படிதான் நம்ம வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த முறையில தான் வந்து செயின் பாக்கெட்டு செயின் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றது. அதே மாதிரி நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த டைட் லூஸ் கம்ப்ளைண்ட், வீல் ஒதுங்கிறது, செயின் கழுவுது, செயின் ஒரு ஓரமா தேயுது, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லி தரேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஆனந்த். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.